தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹான்னு கண்ணன் கீதையில் கூறுகிறார். நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்த என்ன வழின்னு அர்ஜுனன் கண்ணனிடத்தில் கேட்கிறார். இந்த கேள்வி நம்மிடத்திலே உள்ளதே. கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கண்டதையும் பார்க்காமல் பகவானையே சேவிக்க வைக்க வேணும். இந்த ஆசை நம்மில் இருக்கும். நம்முடைய நினைவுகளும் நல்லதையே நினைக்க வேணும். காதுகள் நல்லதையே கேட்க வேண்டும். கண்கள் நல்லதையே பார்க்க வேணும். இது ரொம்ப நாளாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யலாம்? பொதுவாக 3 குரங்குகள் உட்கார்ந்துருக்கிற பொம்மையை பார்ப்போம். காதை பொத்தி கொண்டோ கண்களை பொத்தி கொண்டோ அந்த பொம்மைகளை பார்க்குறோம். அது நமக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறதா வச்சுக்கணுமே தவிர, கண்ணையும் காதையும் பொத்தி கொண்டு விட்டால் எல்லாம் அடங்கி விடாது. முதல்ல அதை போல பொத்தி கொள்ள முடியுமா? எப்போதும் கண்ணை மூடின்னு இருக்க முடியுமா? கெட்டதை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. எப்போதும் வாயை மூடி கொண்டு இருக்க முடியுமா? தீயதை பேசக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய போனால் நல்லதையும் பார்க்க முடியாது, நல்லதையும் பேச முடியாது. எந்த ஒரு பொருளிலும் எந்த ஒரு இடத்திலும் இருக்கக்கூடிய தீமைகளை களைந்து நல்லதுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் இந்த வாழ்க்கையை பயன்படுற அளவுக்கு நாம் செய்ய முடியும். அதனாலே அந்த பொம்மை நமக்கு என்ன அபிப்பிராயம் சொல்கிறது? தீயதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கண்டதை கேட்கக்கூடாது. இதுதான் அது சொல்ல வருகிறதே தவிர, அது கண்ணை பொத்தின் இருக்குங்கிறதுக்காக நம்மளும் கண்ணை பொத்தினுடணும்னு அர்த்தம் இல்லை. அப்போ கண்ணு திறந்து தானே இருக்கும், வாய் திறந்து தான் இருக்கும், காதுகள் திறந்து தான் இருக்கும். திறந்து வச்சாலே கண்டதும் உள்ளே போகத்தானே போகும். ஒன்று உள்ளே போகக்கூடாதுன்னால் மூடி வச்சுடணும். இப்போ சாயங்கால பொழுதில் கொசு எங்கே பார்த்தாலும் தொல்லையாக இருக்குது, அது வேற கடிச்சதுன்னா வியாதி வரும்போல் இருக்குது. அதனால் ஜன்னலெல்லாம் மூடி வச்சுருங்கோ. மூடுவோம். மூடினால் காற்றும் வராது, கொசுவும் வராது, காற்றும் வராது. ஒரே குமையறதாக இருக்கே. இப்போ ஜன்னலை திறந்து விடுனால் திறந்தால் காற்றும் வரும், கொசுவும் வரும். இதே போல் நம்முடைய கண்களை திறந்து வச்சாலே தீயதும் படுமே, நல்லதும் படுமே. ஆனால் நமக்கு ஒரு ஆற்றல் இருந்தால் தேவலே, தீயதை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நல்லதை மட்டும் பார்க்கும்படி பண்ணலாமா? அந்த மாதிரிலாம் இருக்கிறதா தெரியல. ஏதோ ஒரு சில கண்ணாடிகளை போட்டுக்கொண்டால் 3 பரிமாணத்தில் தெரியும். அப்படின்னா இது 2 பரிமாணமாக இல்லாமல் 3 பரிமாணங்களாக தெரியும்லாம் சொல்கிறா. அதெல்லாம் பண்ணுறமே தவிர இன்னொரு கண்ணாடி வந்துவிட்டதா தெரியல. இது நல்லது, இது தீயது. அப்போ அதற்குள் 2ஐயும் விவேகிக்கணும், 2ஐயும் பகுத்தறிய வேண்டும். நல்லது எதுவோ அதை பார்க்க வேண்டும், தீயது எதுவோ தவிர்க்க வேண்டும். பத்ரங்கர்ணேபி ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பஷ்யேம அக்ஷபித்ய ஜத்ராக என்ன உபனிஷத்தே கூறுகிறது. நாம் ஒரு பிரயாணம் புறப்படுறோம், ஒரு யாத்திரையாக போகிறோம்னால் இந்த பஞ்சாதி சொல்லுவார்கள். நல்லதையே கண்கள் பார்க்கட்டும், நல்லதையே காதுகள் கேட்கட்டும், நல்லதையே வாய் பேசட்டும். நம்ம எல்லாருக்கும் தான் இதில் ஆசை இருக்குது. ஆனால் எப்படி சாதிப்பது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்னு தெரியாமல் துன்பப்படுகிறோம். அதற்குத்தான் இப்போ பெரியாழ்வார் நமக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். கண்ணன் கீதையில் சொன்னதே தானி சர்வாணி சம்யம்ய. உன் கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் மூடி வச்சா வெறுமை இருக்காது அர்ஜுனா, நன்னா திறந்து வை. ஆனால் ஒன்று செய், திறந்து வச்சுட்டு அதை அத்தனை என்னிடத்தில் ஈடுபடுத்தி விடு. உனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னென்ன அழகுன்னு நீ நினைக்கிறையோ அந்த எல்லா அழகை விட என் திருமேனி அழகு. உனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன உயர்ந்த சங்கீதம்னு நீ மதிக்கிறையோ அதை விட என் பேச்சு இன்னும் இனிமையாக இருக்கும். நீ பேசணுமா, நீ என்னத்தை பாடி பேசி சந்தோஷப்படணுமோ என்னை பற்றி பேசினியானால் இன்னும் இனிமையாக இருக்கும். நீ சாப்பிடணுமா, என் பிரசாதத்தை சாப்பிடு. நீ தொடணுமா, என் பாதங்களை தொடு. அப்படி செய்தாயானால் தன்னடையே மெதுமெதுவே உன் புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இதுதான் கண்ணை திறந்து வைத்து கொண்டு நல்லதை மட்டும் உள்வாங்கிற வழி, காதுகளை திறந்து வைத்து கொண்டு நல்லதை மட்டும் உள்வாங்கிற வழி, வாயை திறந்து வைத்து கொண்டு நல்லதை மட்டும் பேசுகிற வழி. இது ரொம்ப சுலபமான வழி. அப்போ பகவானிடத்தில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடணும்னாலே உடனே என்ன எதிர்பார்ப்பு வரும்? நாம் ஒரு பொருளை இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், இது வேண்டாம் இதை பயன்படுத்துங்கள் என்று ஒருத்தர் சொல்கிறார். உடனே என்ன கேள்வி வரும்? இதை விட அதில் என்ன நல்லது இருக்குது, என்ன உயர்ந்தது இருக்கிறது, இருந்தால் சொல்லுங்கள் வருகிறேன். அதே போலத்தான் இப்போ கண்ணன் சொல்கிறார், எதேதோ அழகாக பார்க்குற, எதேதோ அழகாக கேட்குற, என்ன அழகாக பாரு,
என் அழகை கேளேன், என் பெருமையை கேளேன் என்று சொல்லும்போது நாம் என்ன அழகை கண்டு கொண்டு இருக்கிறோமோ அதை விட பெருமான் அழகு. இது புரியணும். நாம் எதை பற்றி பேசின்னு இருக்கோமோ அதை விட அவரை பற்றின கதை சிறந்தது. எதை கேட்டுருக்கோமோ அதை விட அவருடைய கீர்த்தி உயர்ந்தது. இதெல்லாம் புரிய வேண்டும். அந்த அழகை புரிய வைக்கிறதுக்காகத்தான் யசோதை, ஊர்க்காரர்களை வாருங்கள், திருவடியை பாருங்கோ, முழங்காலை பாருங்கோ, தொடைகளை சேவிங்கோ, இடுப்பை சேவிங்கோ, திருமார்பை சேவிங்கோ, ஒவ்வொரு அவயவமாய் எதற்கு காட்டுகிறாள்? நீங்கள் எப்படி இதை பார்த்து பார்த்து உலகத்தில் துன்பப்பட்டிருக்கிறீர்களோ அதை விட நேர் மாறா இந்த அழகு எப்படி இருக்கு பாருங்கோ. இதை சேவித்தாலே அத்தனை தீமைகளும் நீங்குகின்றன, நன்மைகளெல்லாம் கிட்டுகின்றன, வாருங்கள் என்று கூப்பிடுகிறாள். அப்போ எதற்கு இந்த 21 பாடல்கள்ங்கிறது புரியுறதா? நம்ம கதவை திறந்து வைக்கணும், ஆனால் நல்லது மட்டும் கிடைக்கணும். இது லோகத்தில் நடக்கவே நடக்காது. பகவான் விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும். நம்ம கண்களால் பகவானுடைய திருமேனி அழகை பருக பருக கண்ணுக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் தொலைஞ்சு போடும், குளிர்ச்சி ஏற்படும், நன்மைகளெல்லாம் கிட்டும். வெறும் கண்ணுக்கு குளிர்ச்சி மட்டுமல்ல, ஆத்மாவுக்கு இருக்கிற பாபமான கர்மங்களே தொலைந்து போகும். அதனால் தான் பார்க்க வாருங்கோள் அப்படின்னு யசோதை பாவனையில் பெரியாழ்வார் அழைத்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் 15வது பாசுரம். பகவானுடைய திருமுக மண்டலத்தின் முழு அழகையும் சேர்த்து அனுபவிக்கும் பாடல். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டுமின் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே. அழகான குழல் படைத்த கோபிகா ஸ்திரீகளே வாருங்கள் பாருங்கள். இப்போ பொருளுரை பதவுரை முதல்ல பார்ப்போம். அசோதை பிராட்டி நோக்கி பகவானுடைய திருமேனியை கிட்டக்க பார்க்குறாளாம். இவருக்கு குளிப்பாட்டி விட வேண்டும். சின்ன குழந்தையை குளிப்பாட்டுறதுன்னா லேசுப்பட்ட வேலை இல்லை. அதுக்கு புறையேறாமல் பார்த்துக்கணும், மூக்கில் தண்ணீர் போயிடக்கூடாது, அது எங்கேயானு தும்மல் இருமல்ல வெடிச்சிடக்கூடாது. ஜாகிரதையாக முகத்தை தூக்கி பிடிச்சிருந்து மூக்கை மேலே அப்படி பிடிச்சிருந்து தண்ணீரை சேர்க்க வேண்டுமோ இல்லையோ. அவள் அது கொட்ட வேண்டிய தண்ணீரில் நல்ல பசு மஞ்சளை தேய்ச்சி சேர்க்குறாளாம். மஞ்சள் எத்தனையோ நல்ல மருத்துவ குணம் படைத்ததுன்னு சொல்லுகிறோம். பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கிறார்கள், ஆண்கள் மஞ்சள் பூசுவதில்லை. ஆனால் சந்தனம், மஞ்சள் காப்பு இதோட சேர்த்து தான் பெருமானுக்கு திரும்ப போர்ச்சேவும் மஞ்சள் நீர் சேர்க்கிறா, சந்தன நீர் சேர்க்கிறா. எதுக்கு? ஆண்மகனாச்சே பகவான், சேர்க்கலாமானால் அந்த ஒரு துளி சேர்க்கிறது ரொம்ப நன்மை செய்யும். அதுக்கு இருக்கிற மருத்துவ குணம் எந்த ஒரு கொசு ஈ கிட்டக்க வராத பார்த்துக்கும். கண்ணனுக்கு போய் கொசு வருமா சுவாமி, பூச்சி வருமானால் சரி, கண்ணச்சில் வரும் வச்சுங்களேன். இப்போ யாரும் நம்ம கண்ணெல்லாம் கொசு மாதிரி, பூச்சி மாதிரி, ஈ மாதிரி. அப்போ அது பார்த்து கண்ணனுக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையோ. அதனால் அவன் மஞ்சள் சேர்த்துருக்காளாம். திருமேனியினுடைய மென்மைக்கு சேர்ந்து இருக்கிறா போலே நுணுக்கியன்னா அரைத்தன்னு அர்த்தம். மஞ்சளால், மஞ்சள் காப்பாலே நாக்கை வழித்து நீராட்டும் திருமஞ்சனம் பண்ணுகிற குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி விடச்சே
நாக்கில் இருக்கிற வெள்ளை அழுக்கெல்லாம் எடுக்கணும். வயத்தில் அதுகளுக்கு ஏதான அழுக்கு சேர்ந்துடுத்துன்னு வச்சுங்க, உடனே நாக்கில் வெளுப்பு படலம் படிந்து அதை காட்டி கொடுத்துருமோ இல்லையோ, நன்னா யசோத தினப்படி நாக்கு வழித்து விடுபலாம். அதை போல் நாக்கு வழிக்கிறேன்னு பேர் வைத்து கொண்டு வாயை திறக்க போகத்தான் ஏழுலகத்தையும் வாய்க்குள்ளே கண்டு அண்ணாந்து மயங்கி சரிந்தாள் யசோதை. அதுலேருந்து அவன் நித்தியப்படியே நாக்கு வழிக்கிறதுக்கே பயப்படுறா. நாக்கை வழிக்கணும்னா இந்த பிள்ளை வாயை திறக்கணும், வாயை திறந்தா 7 லோகம் தெரியறது, நமக்கு தலையே சுத்துறது அப்படின்னு பயந்துட்டே நாக்கு வழிப்பலாம். நாக்கை வழித்து மஞ்சளை வச்சுட்டு நாக்கை வழித்து அதுக்கு இருக்கிற குச்சியெல்லாம் வைத்து கொண்டு, இப்போ ஆலலைன்னு சொல்கிறோம், ஆலங்குச்சின்னு சொல்கிறோம், அதை வைத்து கொண்டு பல் தேய்த்தாலோ அதன் பின்புறத்திலேருந்து நாக்கு வழித்தாலோ ஆரோக்கியம். அப்படி நாக்கு வழித்து நீராட்டும் திருமஞ்சனம் பண்ணுகிற இந்நம்பிக்கு இந்த பூரணகுணனான கண்ணனுக்கு, நம்பின்னு சொன்னால் நல்ல பண்புகளால் நிறைந்தவன் அர்த்தம். அப்படிப்பட்ட கண்ணனுக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீர். முகத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களையும் கூறிவிட்டாள் பாருங்கள். வாக்கும் பகவானுடைய வாய், நயனமும் வாக்கும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு பாருங்கோ, நயனமும் திருக்கண்கள் எப்படி இருக்கு பாருங்கோ, வாய் அதரம் எப்படி இருக்கு, உதடு எப்படி இருக்கு பாருங்கோ, முறுவல் உதட்டுக்குள்ளே இருக்கிற அழகான அந்த முத்து பல்வரிசை தெரிய புன்சிரிப்பு பூக்கிறாரே அந்த முறுவல் எப்படி இருக்கு பாருங்கோ, மூக்கின் அழக பாருங்கோ, இருந்தவா காணீரே. இது ஒவ்வொன்றும் எத்தனை அழகோடு இருக்குங்கிறத பாருங்கோ. என்னைப்பார்னு ஒவ்வொன்றா கூப்பிடுறதான். முதல்ல எதை கூறினார்? வாக்குனால் பேச்சு. சின்ன குழந்தை போய் பேசுமானால் ஒரு மழலை சொல் பேசுமோ இல்லையோ, ஒரு உளறலாட்டம் இருக்கும். அந்த உளறல்லையே அப்பாவை பார்த்து கைகூப்பி வணங்குவாரான், அம்மாவை பார்த்து கைகூப்பு வரான், அம்மா அப்பா நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாப்பில் அந்த உளறல் இருக்குமா. குழந்தை வளரும்போது ஒன்றும் அர்த்தத்தோடெல்லாம் வளராது. ஆனால் பெற்றவளுக்கு ஒரே பரிவு இருக்குது. தன் குழந்தை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, இது நிஜமாவே பொன் குஞ்சு, இது வெறும் காக்கை குஞ்சே இல்லையே, ரொம்ப வசந்த பிள்ளைன்னா பகவானே வந்து பிறந்திருக்காரோ இல்லையோ. அதனால் அது ஏதோ மடலை சொல்லாக உளரப்போக அம்மா பக்கத்து வீட்டுக்காரியை கூட்டு என்னை பார்த்து நமஹான்னு சொல்கிறது பார்த்தியோ, தாயே வணக்கம்னு சொல்கிறது, பெருமாள் பேர்லாம் சொல்கிறது பார்த்தியோ, இவளா சொல்லிக்கிறா. அது ஒன்றும் சொல்லவே இல்லை. இப்போ நம்ம வீட்டு பிள்ளையே ஏதோ வளரித்தினால் மார்கழி திங்கள் மதிநடந்த நன்னாளால் பாட்டு 30 பாட்டு என்னமா ஒப்பிச்சது பற்றியா அப்படின்னு திருப்தியாக சொல்லிக்கிறோமோ இல்லையோ. அதுதான் தாய்க்கு இருக்கிற அன்பு. அந்த யசோதையனுடைய அன்பால் வாக்கும் தாயார் தகப்பனாரை பார்த்து நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கும் நயனமும் திருக்கண்களும், பகவானுடைய அழகான 2 கண்கள். அந்த கண்கள் இரண்டையும் சாஸ்திர உபனிஷத்தே கூறுகின்றன. தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மகிஷினி, மலர்ந்த 2 தாமரைகளைப் போல இருக்கக்கூடிய திருக்கண்களை பாருங்கள். ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன், ஆழியன் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த ஏழைகளுக்கு கண்கள் தான் அனைத்துமே. கண்ணனே மதுரா நகரத்தில் அவதரித்தவர் கண்ணன். கிருஷ்ணகா ஜென்மபூமின்னு சொல்கிறோம். எல்லாரும் ஒரு தரமான வாழ்க்கையில் மதுராவுக்கு போய் சேவிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுவோம். அங்கே போனால் அவர் அவதார ஸ்தலத்தில் ஒரு மேடை இருக்குது. அந்த மேடைக்கு பக்கத்தில் தான் அவர் பிறந்தாருங்கிறத சொல்கிறார்கள். மொத்தமே சிறைச்சாலை ஆட்டம் இருக்கும். ஒரு சிகப்பு நிற கல்லால் கட்டப்பட்ட ரொம்ப ஆச்சரியமான கோவில், ஒரே பளிங்குமயமாக இன்றைக்கி வச்சுருக்கா. அன்றைக்கி அது சிறைச்சாலைக்குள்ளே கண்ணன் பிறந்திருப்பார். அங்கே ஒரு சித்திரம் வரைஞ்சி வச்சுருக்கா, கண்ணனுடைய அழகான சித்திரம். அந்த கண்ணை கிட்டக்க போய் சேவிச்சில்னு வச்சுங்க, ஒரு பக்கம் ஏக்கமாக பார்க்கும். நான் தனியாக பிறந்தேன் இல்லையா, சிறைச்சாலையில் தானே பிறந்தேன், ஒத்துருமே என் கூட இல்லையே, இப்போ கல்கண்டு கொடுக்கறது கூட ஒத்துரும் இல்லையே. ஏக்க பார்வை, அருள் பார்வை. நான் பிறந்துட்டு இனிமே உங்களை பிறக்க விடுவேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிறவி கிடையாது, நான் பிறந்தேன் இனி உங்களுக்கு பிறவி இல்லை அப்படின்னு அருளுகிற பார்வை. அடுத்தது கோபப்பார்வை. கம்சனை விட்டேனா பார், எங்கள் தாய் தகப்பனாரை படுத்தின பாட்டுக்கு வெறுமை விடுவேனா, கம்சன் படுவான். கோபப்பார்வை, அருள் பார்வை, ஏக்க பார்வை, கேலி பார்வை. இந்த சம்சாரத்தில் நான் பிறந்திருக்கேனே, யாரும் என்னை புரிஞ்சிக்க போகிறது கிடையாது. சர்வேஸ்வரன் கீழே வந்திருக்கேன்னு இவன் தெரிஞ்சுக்க போகிறானா? ஆனால் தெரிந்து கொள்ளாமல்
தெரிஞ்சின்றவன் ஒத்த 2 பேர் என்னோட மோட்சத்துக்கு வந்துட்டு போகிறான், தெரிந்து கொள்ளாதவன் அழியப் போகிறான் என் ஒரு கேலியான பார்வை. அந்த பார்வைக்குள்ளே தான் எத்தனை அர்த்தங்கள் பொதிந்து இருக்கின்றன. எத்தனை திவ்யதேசத்தெம்பெருமானுடைய திருக்கண்களை சேவித்தால் நம்மோட கூட அப்படி பேசறாப்பில் இருக்கக்கூடிய கண்கள். அப்படிப்பட்ட நயனத்தை சேவியுங்கள். நயனமும் வாயும் திரு அதரம் வாலியதோர் கனிகொள் வினையாட்டியேன் வல்வினைகொள் கோலந்தெழல் பவள கொழுந்துண்டங்கொலோ அரியேன் ஆழ்வார் சாதிக்கிறார். அதுக்கு கீழே இருக்கிற வாய், அப்போ பேச்சு, பேசத் துடிக்கிற உதடுகள் பேச்சே. அடுத்தது கண்கள், தாமரை பூக்களை போல இருக்கிற கண்கள். வாய், அதிலேருந்து அந்த தாமரையிலேருந்து இப்படி ஒரு கொடி வந்தாப்பில் கீழே கொடி, கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய வாய், அதனால தான் பேச பார்க்கிறார். வாயும் திரு அதரமும். அடுத்தது முறுவலும் மந்தஸ்மிதம். எப்பவுமே பெருமாள் ஹஹான்னு அட்டகாசமாக சிரிக்க மாட்டார். நம்மளே கூட ஏதான கஷ்டம் இருந்ததுன்னா வீட்டில் போய் பெருமாள் சன்னதியில் இருக்கும், அவரை பார்த்து இந்த மாதிரி சிரமமாக இருக்கே நீ ஏதான பதில் சொல்லக்கூடாதா, அதே புன்சிரிப்பு. ஆஸ்பத்திரியில் யாரானு இருப்பா, ஒன்றும் முடியாது, வாசலில் சின்ன கோவில் இருக்கும், போய் பிரார்த்தனை பண்ணிப்போம், அதே புன்சிரிப்பு. கருட வாகனத்தில் ஓஹோன்னு உற்சவத்தோட பெரிய பாண்டு வாத்திய கச்சோரியோடு பெருமாள் வந்துட்டு இருப்பார், போய் என்னமா இருக்கீர்னு கேட்போம், அதே புன்சிரிப்பு. எப்போது அந்த சிரிப்பு மாறாமல் இருக்கிறார். இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளும் இதை போல் வாழ்க்கையில் சிரிப்பு மாறாமல் இருக்கலாமா? அது மாறினா நம்மக்கிட்ட ஒன்றும் நன்னா இல்லை, அதையும் புரிஞ்சுப்போம். ஏன்னா பெருமாள் சிரித்தாலும் நன்னா இருக்கும், கோவப்பட்டாலும் நன்னா இருக்கும். நாம் கோவப்பட்டால் நன்னா இருக்காது, சிரித்தா மட்டும் போனா போகிறது பார்க்குறாப்புல இருக்கும். ஆனால் நம்ம என்னமோ நம்முடைய எல்லாமே அழகாக இருக்கிறதா நினச்சிண்டு பல் சுவைகளையும் நவரசங்களையும் காட்ட முற்படுகிறோம். இருக்காது, சிரிப்பு ஒன்று தான் போனா போகிறதுன்னு பார்க்குறாப்புல இருக்கும். ஆக கண்ணனுடைய முறுவலும் மந்த ஸ்மிதமும் மூக்கும், அவருடைய அழகான கொடி போன்ற மூக்கும் இருந்தவா காணீரே. பட்டர் சாதிக்கிறார், சம்பாஷமானமிவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேணச்ச வீக்ஷணேன. இதோ நம்பெருமாளுடைய திருமுகத்தை சேவித்தால் 2 உதட்டனுடைய ஓரம், உதட்டனுடைய 2 ஓரத்துலேயும் குழி விழுந்தாப்பில் இருக்கும். அது ஏதோ நம்மளோட பேச துடித்து சிரிக்கிறாப்பில் இருக்குமா. ஒன்றும் கவலைப்படாதே, முகமும் முறுவலும் நான் ரொம்ப பெரிய தெய்வம் நினச்சி நீ தள்ளி போகாதே. என் சிரிப்பை பார்த்தா உன்னோட சேர்ந்தவன் உனக்கு புரியலையா, கிட்டக்க வாயேன், என்னை கூட்டு அருள் புரிகிறா போல இருக்கும். அப்படிப்பட்ட புன்சிரிப்பும். அப்போ வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீர் மொய்குழலீர் வந்து காணீரே. நெறிந்த செறிந்த குடலழகு படைத்த பெண்களே, கோவலர் பெண்டிரே வாருங்கள், கோபிகா ஸ்திரீகளே வந்து கண்ணனை சேவியுங்கோள். நாம் எதுக்கு சேவிக்க போகிறோம்? அப்போ தான் நம் புலன்கள் அத்தனை அடங்கி அவனிடத்தில் ஈடுபட்டு சத்வகுணம் வளரும். வளர்த்து கொள்வோம். அடுத்த நாள் சந்திக்கும் போது அடுத்த அவயவத்துக்கு செல்வோம்.